வணக்கம். மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மூத்த அமைச்சர் புசி என் ஆனந்த் அவர்கள் பார்த்தோம்னால் விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவார் என்றும், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வேலைச்சேர்க்கையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருப்பார் என்றும், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருப்பார் என்றும், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களும், திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஆர்வி ரஞ்சித்குமார் வனத்துறை அமைச்சர் அவர்களும், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் அவர்களும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சமூக நீதித்துறை அமைச்சர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருப்பார் என்றும், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அவர்களும், தருமபுரி மற்றும் அரியலூர் மாவட்டத்திற்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் அவர்களும், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு IUML கட்சியை சேர்ந்த ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் அவர்களும், திருச்சி மாவட்டத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும், கரூர் மாவட்டத்திற்கு விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும், நாமக்கல் மாவட்டத்திற்கு வணிக வரித்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், திருப்பூர் மாவட்டத்திற்கு KG அருண்ராஜ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நீலகிரி மாவட்டத்திற்கு கமலி அவர்கள் கால்நடைத்துறை அமைச்சராக இருப்பவர், அவினாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதே போன்று வேலூர் மாவட்டத்திற்கு விஜய் பாலாஜி கைத்தறி மற்றும் காதித்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருப்பார் என்றும், ஈரோடு மாவட்டத்திற்கு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், கோவை மாவட்டத்திற்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர், மதுரை மற்றும் தேனி மாவட்டத்திற்கு நிர்மல்குமார் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டத்திற்கு காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் TK பிரபு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், விருதுநகர் மாவட்டத்திற்கு ஜெகதீஸ்வரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களும் பொறுப்பு அமைச்சராக இருப்பார் என்றும், திருவாரூர் மாவட்டத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சர், ராமநாதபுரத்திற்கு மதன் ராஜா சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர், சேலம் மாவட்டத்திற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும், தென்காசி மாவட்டத்திற்கு ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களும், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் அவர்களும் பொறுப்பு அமைச்சர்களாக இருப்பார்கள் என்றும் தற்பொழுது தமிழக அரசு செய்திக்குறிப்பின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருப்பவர்கள் அவர்களுக்கான அந்த பணிகளை செம்மனை செய்ய வேண்டும் என்றும், உடனடியாக அவர்களுடைய அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி திட்டங்கள் குறித்த அந்த அறிக்கையினை தமிழக அரசிற்கு அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.